சிவபுரம் குடந்தை கூத்தன் திருவடிகளை போற்றிக் கொண்டு பேசத் தொடங்குகிறேன். வரலாறு என்பது ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த காலங்களில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பட்டியலிட்டிருக்கும். அவர் வாங்கிய விருதுகளையும் பெருமைகளையும் பட்டியலிட்டிருக்கும். அவர் தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தவற்றையும் பட்டியலிட்டிருக்கும். அவ்வாறு பட்டியலிடும் வரலாறு சுயசரிதை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இறைவன் தானே வந்து தன்னுடைய கைப்பட மாணிக்கவாசகர் சொல்வதை எழுதி சென்றார். அந்த நூல்தான் திருவாசகம். அந்த திருவாசகத்தை எழுதிய மாணிக்கவாசகர் தன்னுடைய அனுபவங்களை எடுத்துரைக்கும் ஒரு வரலாற்று நூலை, சுயசரிதை நூலை அவர் எழுதி வைக்கவில்லை. அத்தகைய சுயசரிதையை அவர் எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பார்? அவர் தன்னை நாடி வந்த சிவபெருமானே குருவாக வந்து குருந்தமர நிழலில் செய்த உபதேசங்கள் என்ன? அந்த உபதேசங்கள் ஒவ்வொன்றும் அவரை எவ்வாறு மாற்றின? அவரை மாற்றியதால், அவர் சொன்னபடி நடந்ததால், குருநாதர் சொன்னபடி நடந்ததால் இந்த பாண்டி நாடு எவ்வாறு மாறியது என்ற ஒரு மெஞ்ஞான வரலாற்றை கூறும் நூல் அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்கிய மெஞ்ஞான வரலாறு என்னும் மாணிக்கவாசகர் புராணம். அந்த நூலை படித்தால் நீங்கள் மாணிக்கவாசகரை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் என்பது அல்ல, மாணிக்கவாசகரை சிவபெருமானின் உபதேசங்கள் எவ்வாறு ஆளாக்கினவோ அவ்வாறே உங்களையும் ஆளாக்குமாறு அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின் நீங்கள் படிக்கும் திருவாசகம் மாணிக்கவாசகர் உணர்ந்து சொன்ன மெஞ்ஞான மொழியாக இருக்கும். அத்தகைய ஒரு வரலாற்று நூலை, அவர் சொன்ன உபதேச மொழிகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு படித்து உங்களை மாற்றிக்கொண்டு, மாணிக்கவாசகர் தன்னை மாற்றிக்கொண்டதால் ஏற்பட்ட தமிழ்நாட்டு வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றம் போல் நீங்களும் ஒரு வரலாற்று மாற்றத்திற்கு வித்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டு அந்த சிறிய நூலை வாங்கி படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் வாங்கி படிக்க பணம் இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு தொலைபேசி செய்யுங்கள். உங்களுக்கு அந்த நூலை நான் இலவசமாகவே அனுப்பி வைக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.